இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சதான சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, நாங்க அவருடைய வீட்டாராக, அவருடைய பிள்ளையாக நாம மறுபடி பிறந்திருக்கிறோம். ஆமே. சோ அதற்காக நாம கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா? தாப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்களோட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட தயவுகளுக்காக நன்றி. நீங்க எங்களோடு ஒரே ஆவியாக இசைந்து இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எங்களை ஒன்று கூட வச்ச கிருபைக்காய் நன்றி. திரும்ப திரும்ப உங்களோட வார்த்தைகளை தியானிக்க, இன்னும் அதிகமாய் உங்களை அறிய, இன்னும் அதிகமாய் உங்களுடைய கிருபையில வளர, இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஞானத்துல வளர எங்களுக்கு தர்ற கிருபைக்காய், தயவுகளுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உங்களோட அறிகிற அறிவினால நாங்கள் இன்னும் பெருக, ஆசீர்வாதங்களோடு பெருக நீங்க தந்த அறிவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருந்து சகல சத்தியங்களுக்குள்ளே எங்களை வழிநடத்துறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. உங்களுடைய பிரசனத்துக்காய் நன்றி. நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? தாப்பனே, உங்களுக்கு நன்றி. உள்ளான மனசுல இருந்து அவருடைய வார்த்தைகளை நீங்க நினைச்சு துதிக்கிற பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல வரணும். அவருடைய தளம்பினால் நாங்கள் குணமானோம், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. சரீரம் மட்டுமல்ல, எங்க ஆவி, ஆத்மா, சரீரம். நன்றி இயேசுவே. நன்றி. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட்டபடியினால, அந்த பலியிட்ட முறையினால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்துவை பலியிட்டதினால், நம்முடைய பிதா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரனை பலியிட்டதினால், அதன் மூலமாக நாம நீதிமானாகினோம். நன்றி இயேசுவே. இது அவருடைய ஈவு, அவருடைய கிருபை. எத்தனை சொல்லுங்க? பிதா தன்னுடைய குமாரனை பலியிட்டதினால் நாம் நீதிமான் ஆகினோம். இது நம்முடைய கிரியினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு, அவருடைய ஈவு. அதற்காக நன்றி செலுத்து. தகப்பனே, நீங்க உங்களோட குமாரனை பலியிட்டதினால், இயேசுவை பலியிட்டதினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. எத்தனை சொல்லுங்க? அவருடைய ஜீவன் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படி நாம் அவருடைய புதிய ஜீவனை நாங்க பெற்றிருக்கோம். நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே. நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். எவ்வளவு ஒரு சலாக்கியமான பாக்கியமான ஜனங்கள் நாங்க. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில இருந்து நாங்க உண்மையாக உங்களை ஆராதிக்கிறோம், உண்மையாக உணர்கிறோம், உண்மையாக அறிகிறோம். நாங்கள் உங்களை அறிந்து ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதியும், எல்லா கனமும், மகிமையும் உங்களொருவருக்கு. ஆமென். போன கிழமை ஒரு ஷோர்ட்டா ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு கொடுத்திருந்தேன். எப்படி இஸ்ரவேல், அதாவது தேவன் தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். சோ முற்றுமுழுதான் ஒரு விடுதலையை அவர் கொடுத்தார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி, அதே செங்கடலுக்கு
ஒருவனும் மிச்சமில்லாம, ஒரு சத்ருவும் மிச்சமில்லாம அத்தனை சத்துருக்களையும் அவர் அங்கே மூழ்கடித்தார் என்று நாங்க பார்க்கிறோம். சோ அதனால அது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில செய்து முடிச்சதனுடைய அது நிழலாட்டம். சோ அதை நாம நம்புறோமாக இருந்தா, அந்த வசனத்தை போன கிழமை வாசிச்ச அந்த வசனத்தை நாம நம்புறோமாக இருந்தா, அதே போலதான் இயேசு கிறிஸ்து சகல சத்துருக்களை சிலுவையில முறியடித்தார். ஆமென். ஒன்றும் கூட அவர் என்ன செய்யலையா, ஒன்றை கூட விட்டு வைக்கல. சோ அந்த சித்தத்தின்படி, அந்த விசுவாசத்தின்படி, அந்த நம்பிக்கையின்படி நீங்கள் வாழ்கிற பொழுது நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில நாங்க எய்தியரை நாங்க காண மாட்டோம். நன்றி இயேசுவே. அதே போல இன்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? ஜீவனில் ஆளுகை என்கின்ற தலையங்கம், ரெயின் இன் லைஃப் என்ற தலையங்கத்துல நாம இந்த வசனத்தை வாசிச்சு நாம அவருடைய செய்திக்குள்ள கடந்துவோமா? ரோமர் 5:17. ரோமர் 5:17 நான் வாசிக்கிறேன். இது அநேக தினம் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கும் இதுதான் என்னுடைய இருதயத்துல இருந்தபடியால இதை வசனத்தை நாம தியானிப்போம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அந்த ஜீவனில் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. நான் திரும்ப வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. சோ உலகத்துல அந்த ஒருவன் மூலமாய், ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது உலகத்துல. அதே உலகத்துலதான் நாம இருக்கிறோம். சோ நாம வேற உலகத்திலே அல்ல, அதே உலகத்துலதான் இருக்கிறோம். ரைட்? ஆனால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, யாரால? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். என்னத்தை? ஜீவனை. யாற்ற ஜீவனை? இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைய நாம் என்ன செய்வோமா? ஆளுகை செய்வோம். சோ அப்ப நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும்? சிந்திக்கணும். எப்படி என்றா, நாம இந்த விசுவாசத்துக்கு வரையில என்று சொன்னா கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். சோ யார் பெற்றவர்கள்? நானும் நீங்களும். இயேசுவை விசுவாசித்து மறுபடி பிறந்த நாங்க, புது சிருஷ்டியாக்கப்பட்ட நாங்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள். சோ நாங்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்னவாம்? இயேசு சொல்றார், நானே ஜீவன், நானே உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை. சோ அந்த ஜீவனை அடைந்து நாம் என்ன செய்வோமா? ஆளுகை செய்வோம். ஜீவனை ஆளுகை செய்வோம். புதிய வாழ்க்கையை ஆளுகை செய்வோம். சோ அப்ப நாம இந்த புதிய வாழ்க்கையை ஆளுகை செய்யறதுதான் அவருடைய சித்தம். சோ இந்த பூமியில இந்த சுவிசேஷத்தை புரியாத மக்கள் அல்லது புரியாத விசுவாசிகள், புரியாதவர்கள் ஆளுகை செய்ய மாட்டார். ஒருவனுக்கு தெரியணும், நாங்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின்
பரிபூரணத்தையும் பெற்ற ஜனங்கள். அப்படி நாம இத நம்பி இதுக்குள்ள நாம வாழையில் என்று சொன்னா, அந்த விசுவாச வாழ்க்கைக்கு நாம கடந்து போகையில் என்று சொன்னா, பைபிள் சொல்லுது ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொள்ளுது. ஆமென். சோ அந்த மரணம் தான், அந்த மரணத்துலதான் உலகத்திலே இருக்கிற மக்கள் வாழ்கிறார். ஆனா நானும் நீங்களும் இதுலதான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்க. இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால, கிறிஸ்துவின் ஜீவனை நாம பெற்றபடியால, நாங்கள் இந்த ஆதாம் ஊடாக ஆளுகை செய்யற மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆமென். சோ திரும்ப வாசிக்கிறேன். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, அவரால்தான் இலவசமாய் கிருபையாய் தயவாய் இந்த ஜீவனை நாம் அடைந்தோம். சோ இந்த ஜீவன் என்று சொல்லிக்க ஆங்கிலத்தில் லைஃப் தான் இருக்கு. லைஃப் லைஃப் என்று சொன்னா அதுதான் நாம தமிழ்ல பேசுற வாழ்க்கை. ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு வேணும் என்று சொல்லுவோம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த நல்ல வாழ்க்கை, பரிபூர்ண வாழ்க்கை என்பது சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சோ அது எடுத்த நாம மறுபடி பிறந்த உடனே அதை நாம் அனுபவிக்க போறது அல்ல. எவ்வளவு தூரம் நாங்க அவரை அறிகிறோமோ, எவ்வளவு தூரம் நாம நம்முடைய தகப்பனை பற்றி, இன்றைக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே. சோ ஃபாதர்ஸ் டே என்ன சொன்னா, தகப்பன் மேல போற்றுகிற வணங்குகிற ஒரு டே. சோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் சகலதை நமக்காக செய்து முடிச்சவர். சோ அந்த தகப்பனை குறிச்சு நாம அறிய அறிய, அவருக்குள்ள நாம இன்னும் வளர வளர, அவரை பற்றின நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க, நாம எல்லா விதத்திலையும் பெருகிக் கொண்டே போவோம். ஆமென். சோ அப்ப இங்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பருவத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். சோ அப்ப இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு ஜீவனை அளிக்கவும் அல்லது வாழ்க்கையை அளிக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது என்னவோ பரிபூரணப்படணும். அதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்னன்னு சொல்ற, நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற. அப்ப நம்முடைய பிதாவுடைய சித்தம், உங்களுடைய தகப்பனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிபூரணப்பட வேண்டும். உங்களுடைய ஜீவன்ல பரிபூரணப்பட வேண்டும். இதற்கான சகல வேலைகளையும் அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். சோ அதனாலதான் அவர் சொல்றார், ஈவின் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். சோ இதை ஆங்கிலத்திலையும் வாசிச்சு, இது ஒரு விஷயம். ஆங்கிலத்துல வாசிப்போமா? கெஷா அல்லது Roman 5:17. For if by the one man's offense death reigned through the one, much more those who receive abundance of grace and of the gift of righteousness will reign in life through the one, Jesus Christ. Yes. Abundant provision of grace. God's abundant provision of grace and of the gift of righteousness.
reign in life through one man. So we are here to reign in life. So நாம் அழைக்கப்பட்டோம் என்னதுக்காக? ஜீவனை ஆளுகை செய்யும்படியா. எங்களோட அழைப்பே reign in life. நாம் மறுபடி பிறந்ததே ஜீவனை ஆளுகை செய்யும்படி. சோ இத்தனை பேருக்கு புரியுது. இது புரியாம எங்களுக்கு ஒன்றுமே ஸ்டார்ட் ஆகும். நாங்க தான் என்ன செய்யணும்? நாங்க தான் இதுக்குள்ள பிரவேசிக்கணும். ஆமென். ஆங்கில பைபிள்ல சொல்லுது, how much more, எவ்வளவு அதிகமாய், how much more என்றா how much more என்று சொன்னா எதோட கம்பேர் பண்ற? மேல ஒரு மனிதனால வந்த மரணம், அந்த மரணத்தினுடைய ஆளுகை அதை விட அதிகமாக, அதுக்கு சமமாயும் இல்லை. வசனம் மரணத்துக்கு சமமாகவும் சொல்லப்படல, அதற்கு மிகவும் மிகவும் அதிகமாக எங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் கிரியை செய்யும். சில வேளை நாங்க நினைக்க கூடும் எங்களோட பலன், எங்களுடைய ஞானம், எங்களுடைய திறமை என்று நாங்க நினைக்க கூடும். ஆனா இது அவருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துடைய ஜீவன். அது நமக்கு இலவசமாய் எங்களோட வாழ்க்கையில என்ன செய்ய போதா? ஆளுகை செய்ய போதும். சோ இதுதான் அவருடைய சித்தம். ஆமென். எங்களுடைய ஜீவன் அல்ல, அவருடைய ஜீவன். எங்களுடைய ஆரோக்கியம் அல்ல, அவருடைய ஆரோக்கியம். எங்களுடைய மன்னிப்பு அல்ல, அவருடைய மன்னிப்பு. எங்களுடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய பரிசுத்தம். எங்களுடைய பலம் அல்ல, அவருடைய பலம். இத தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏனெனில், அதாவது பொது மொழிபெயர்ப்பில், ஏனெனில் அந்த ஒரே மனிதனின் மீறுதலினால் மரணம் ஆளுகை செய்ததென்றால், அந்த ஒரே மனிதனின் மீறுதலினால் மரணம் ஆளுகை செய்ததென்றால், அது உண்மை என்றால், தேவனுடைய மிகுந்த கிருபையையும், என்னவாம்? தேவனுடைய மிகுந்த கிருபையையும் நீதியும் ஈவையும் ஏற்றுக்கொள்றவர்கள், நீதியும் ஈவையும் ஏற்றுக்கொள்பவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் இந்த ஒரே மனிதனின் மூலமாக ஜீவனில் எவ்வளவு அதிகமாய் ஆளுகை செய்வார்கள். ஜீவனில் எவ்வளவு அதிகமாய் ஆளுகை செய்வார்கள். யாருடைய ஜீவனில்? அவருடைய ஜீவனில், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் எவ்வளவு அதிகமாய் ஆளுகை செய்வார்கள். ஆமென். மிகவும் எளிதான ஒரு மொழிபெயர். திரும்ப படிக்கிறேன். அந்த ஒரே மனிதன் மீறுதலினால் மரணம் ஆளுகை செய்ததென்றால், தேவனுடைய மிகுந்த கிருபையையும் நீதியின் ஈவையும் ஏற்றுக்கொள்பவர்கள், ஒரு சந்தேகம் இல்லாம, களங்கம் இல்லாம, முழு விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள. அவருடைய சத்தியங்களை நாம ஏற்றுக்கொள்ள. நம்முடைய வேலை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கும் எங்களுக்கு என்ன தேவை? எங்களுடைய இறுதிய பக்குவம் தேவை, பரிசுத்தவான்களுடைய உதவி தேவை. ஆமென். சோ நீதியின் ஈவையும் ஏற்றுக்கொள்பவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் இந்த ஒரே மனிதனின் மூலமாக அவருடைய ஜீவனில் எவ்வளவு அதிகமாய் ஆளுகை செய்வார்கள். ஆமென். சோ இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையை வாழ விருப்பம் உங்களுக்கு இருந்தா, முதலாவது கிறிஸ்துவுக்குள்
நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள, அவர் உங்களை எந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் நித்தமும் என்ன செய்யணும்? அதை தியானிக்கணும். எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எங்கு இருந்தாலும், என்ன செய்தாலும் நீங்கள் யார் என்கின்ற உண்மை உங்களுக்கு முதலாவது தெரியும். நீங்கள் அவருடைய வார்த்தையூடாக யார் என்கின்றதை நீங்க அறியாமல் ஆளுகை செய்ய முடியாது. இது ஒரு காமன் சென்ஸ். உலகத்திலேயே இது ஒரு காமன் சென்ஸ். அதே போல கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை யாராக மாற்றியிருக்கிறார். நீங்க புது சிறுசியாக பிறக்கும் பொழுதே நீங்கள் ஆளுகைக்குரியவர்களாக பிறக்கிறீங்க. புது சிறுசியாக பிறக்கும் பொழுதே நீங்க ஆளுகைக்குரியவர்கள், வியாதியை மேற்கொள்ளக்கூடியவர்கள், தரித்திரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதாவது மரணத்தினூடாய் வந்தவைகளை மேற்கொள்ளக்கூடியவர். அதுக்கு பேர்தான் ஜீவனை ஆளுகை செய்வது, ஜீவனில் ஆளுகை செய்வது. இது 100% உண்மையான சத்தியம். சோ இது நமக்குள்ள இருக்க, நமக்குள்ள இல்லையென்றா அது கிரியை செய்யவே செய்யாது. ஆமென். நமக்குள்ள இல்லையென்றா அது கிரியை செய்யாது. அவருடைய சித்தம், அவருடைய இது என்னண்டா உங்களை அந்த பரிபூர்ண வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறது. இன்றைக்கு உங்களுக்குள்ள பரிபூர்ண வாழ்க்கை இல்லை என்றாலும் நாளடைவில் உங்களோட வாழ்க்கை உயர்ந்து கொண்டு போகும். அது யாற்ற வாழ்க்கை என்று சொன்னா கிறிஸ்து உங்களுக்கு ஈவாக தந்த அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நீங்க பழக்கப்பட உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய துதி எல்லாமே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யார் என்கின்றதை அறிந்து அதுல இருந்து நீங்க பேச, ஜெபிக்க, வாழ ஆரம்பிக்கிற பொழுது உங்களோட வாழ்க்கை மாறும். ஆமென். ஒருவரும் அடுத்த வீச்சுக்கு எடுத்த உடனே யாரும் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. முன்னொரு காலம் நாமெல்லாம் முன்னொரு காலம் 15 வருஷத்துக்கு முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆனா புது சிறுசியினுடைய மறுபுறவியினுடைய அனுபவம் எனக்கு இருந்ததல்ல. பிறகு ஒரு பல வருஷங்கள் கழிச்சு மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம், புது சிறுசியினுடைய ஆழமான சத்தியம், புது சிறுசிப்பினுடைய ஆழமான நம்பிக்கை எனக்குள்ள பிறந்துச்சு. அதன் பிறகுதான் நான் கிருபையில வளர்ந்தேன். கிருபையில வளர்க்க எங்களோட வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருந்தாலும், ஆனா கிருபையில வளர முன்னே இருந்த போராட்டங்கள் இல்லாம போயிடுச்சு. சோ இதுதான் வளர்ச்சி. அதே போல உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் எல்லாம் முன்னொரு காலம் நீங்க ஒரு சிறு பிள்ளை கிறிஸ்துவா இருந்தீங்க. புது சிறுசிப்பண்டா அதனுடைய ஆழம் தெரியல, எனது மறுபடி பிறப்பினுடைய ஆழம் தெரியல. அதனால நாம ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். சோ சத்துருவங்களோட கண்களை மறைச்சது. ஆனா இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. இதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியூடாகத்தான் கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நீதிமொழி 18 எடுத்து வாசிக்கணுமா? 18:21 நினைக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். என்ன ஒரு அருமையான வாசகம் தெரியுமா? மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நித்தமும் எங்களோட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கின்ற
அதிகாரம் நம்முடைய நாக்கினால நாம பேசுறோம். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண முதல் அவனுக்கு தெரியணும், இயேசுவே நான் உம்முடைய நீதிமான், நான் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவன். இதுதான் நம்முடைய துதி, இதுதான் நம்முடைய ஜெபம். பாருங்க, இந்த நாவின் இதுல பிரியப்படுறவன் என்னவாம், அதன் கனியை புசிப்பான். நாம மரணத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் மரணம் ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்துக்கு கீழே அல்ல. நான் ஜீவன் எனக்குள்ள ஆளுகை செய்யுது. யார்கிட்ட ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். ஆமீன். சோ இத நாம எங்க எடுக்கணும்? இந்த அதிகாரத்தை நம்முடைய நாவில் எடுக்கணும். சோ நாம அதுல பிரியப்படணும், நாம பேசுகிறதுல பிரியப்படணும், நம்ம பிதாவோட பேசுகிற நம்முடைய தகப்பனோட பேசுகிறதுல நாம பிரியப்படணும். ஆமீன். அவருடைய தளம்பினால் நாம் குணமானோம், அவருடைய தளம்பினால் நாம் பரிபூர்ண குணமானோம், அவருடைய தளம்பினால் நான் பரிபூர்ணனாய் ஆக்கப்பட்டேன். எபேசியர் 2 கிறிஸ்து இயேசுவுக்குள் 7வது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். என்னவா? உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் செய்தார். ஏன் உட்கார வச்சார்? என்னத்துல உட்கார வச்சார்? இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்? ஆளுகையின் சேர். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் பைபிள் சொல்லுது. சிங்காசனம் என்னத்துக்கு அடையாளம்? ஆளுகைக்குரிய அடையாளம். அப்ப இயேசுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாம்? ஜீவனை அடைந்து ஆளுகை. உலகத்தில் இருக்கிற எந்த ஆளுகை, எந்த அரசாங்க ஆளுகையும் நம்முடைய வாழ்க்கைக்குரியதாக இருக்காது. அதுக்கு பேர் அரசியல். அதுக்கு பேர் அரசியல். அரசியல் என்றாலே அது மாயை. சோ அந்த அரசியல் நம்மை ஆளுகை செய்தால் எங்களோட வாழ்க்கையில ஒன்றுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க மரணம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்குது, ஆனா உங்களுக்கோ நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை, இலவசத்தின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நன்மை, பாதுகாப்ப, என்ன எல்லாம் ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றை. சோ அப்ப நம்ம அவர் உட்கார வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களில, சிங்காசனத்துல, கிருபாசன சிங்காசனத்துல எங்களை உட்கார வச்சிருக்கிறார். சோ நாங்க என்ன செய்வோமா? ஆளுகை செய்வோம். இது எப்படி உண்டானது? கிருபையினால். விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆமென். பேதுரு நினைக்கிறேன், அவர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆமென். சோ நாம ஒரு ராயல் ஃபேமிலியில நாம பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் பைபிள் சொல்லுது. இந்த ராயல் ஃபேமிலி என்றா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஆனா வாசிக்கட்டுமா? 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். இருக்கிறீர்கள் என்றா இது ஒரு உண்மையான ஒரு ரியல் ஃபேக்ட். இருக்கிறீர்கள்.
இருப்பீர்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள். இப்ப நாங்க அப்படி இருக்கிறோம். ஆனா நாம அதுக்கேற்றது போல நாம் என்ன செய்யறேல, கதைக்கிறேன். அதுக்கேற்றது போல எங்களோட நம்பிக்கையும் இருப்பதில்லை. நாம பிராக்டிஸ் பண்ணணும். என்ன, நாம இந்த வாழ்க்கை எங்களுக்கு புதுசு. இந்த வாழ்க்கை நமக்கு புதுசு. நாம சிறு வயதுல இருந்து மரணத்துக்கு கீழ், அந்த ஆளுகைக்கு கீழ் இருந்தோம். மரண பயம் எங்களை என்ன செய்தது, ஆண்டு கொண்டது. எல்லா விதத்திலையும் மரண பயம் எங்களை ஆண்டு கொண்டது. மரண பயம் பல வடிவில வரும் எங்களோட வாழ்க்கையில. இந்த ஒரு படைப்புல அவர் நம்ம ஆதாமாவால அப்ப படைக்கல. ஆதாமாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் எங்களுக்கு இப்படி ஒரு மரணம் என்கின்றது பயம் வந்தது. வியாதி என்கின்ற ஒரு பயம் வந்தது. அந்த வியாதினால் மரிக்கிற பயம் வந்தது. இப்படி பலவிதமான பயம் அந்த மரணத்துக்கு கீழே நம்மை ஆண்டு கொண்டது. சோ அப்ப எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஜீவன்ல ஆளுகை செய்ய எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு காரியம். அதனாலதான் ஆவியானவர் நம்மோட பேசுற. நீங்க படிப்படியாக ஜீவனை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்ற. அது தெளிவா சொல்ற. நீங்க ஜீவனை நீங்க தான் ஆளுகை செய்யணும். உங்களோட நாவிலதான் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்களோட நம்பிக்கை, உங்களோட விசுவாசத்துலதான் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். கொலோசியர் 3:1 நினைக்கிறேன். எழுப்பமா? கொலோசியர், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, என்னவா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எவ்வளவு புத்திமதியில ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. சோ எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன். இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்க சகலருக்கும் மிகவும் நல்ல, மிகவும் அன்பிலும் பாசத்திலும் வல்லமையான ஒரு பிதாவை நாம நினைவு கூறுற நேரம் இது. அதை எப்படி அழகா பேசுறாரு. கிறிஸ்துவனை கூட நீங்க எழுந்தது உண்டானால், எத்தனை பேர் தெரியும் நான் கிறிஸ்துவோட மரிச்சு அவரோட எழுந்திருக்கிறேன்? எஸ். இது கொடுத்து நீங்க உங்களோட வாயினால சொல்லணும், இயேசுவே நான் உங்களோட மரிச்சு, உங்களோட அடக்கம் பண்ணப்பட்டு, உங்களோட நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இதை நான் நம்புகிறேன். உங்களோட வார்த்தையை நான் நம்புகிறேன். நான் இப்ப புது சிருஷ்டி. பாஸ்டர், ஞான ஸ்நானம் வழியாக பாஸ்டர்? ஞான ஸ்நானம் வழியாக தானே? அதான் ஞானஸ்தானம். கிறிஸ்துவோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுறதான் ஞானஸ்தானம். இது விசுவாசத்தின் ஊடாக வருது. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். ஞாபக வசனம் ரோமர். நாம தண்ணிக்கு எடுக்கிற ஞானஸ்தானம் அது நம்முடைய விசுவாசத்துக்குரிய அது ஒரு அடையாளம். ஆனா நம்பிக்கை ஊடாக, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை ஊடாக, இயேசு சொன்னார், அவரோடு நீங்க சிலுவையில் அறையப்பட்டீர்கள், அவரோடு நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு உயிர்த்தெழுந்தீங்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வரைக்கை, எந்த ஒரு வியாதி மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டு வரைக்கை, நீங்க சொல்ல வேண்டியது, நான் இயேசுவோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுந்த மனுஷன், அவருடைய பிள்ளை, நான் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்கின்ற சொல்லவே இன்றைக்கு வியாதிகள் போயிருக்குதே. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் மறுபடி பிறந்தது நாம அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது ஒரு பிறப்பு. அவருடைய சத்தியத்தை அறிஞ்ச பிறக்கிறவே ஒரு பிறப்பு. அந்த பிறப்பு நம்ம ஆளுகை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஆளுகைக்குள் பிறந்திருக்கிறோம். அதான் திருப்பி சொல்றேன், எதை ஆளுகை செய்ய போறோம்? ஆளுகை எதை செய்ய போறோம்? ஒரு நாட்டில
முதலமைச்சர் வாரார், அவருடைய ஆளுகை ஸ்டார்ட் ஆகுதுண்டா அவர் என்ன செய்யறார்? தன் ஆட்சியில புதிய புதிய காரியங்களை கொண்டு வருகிறார். அவர் அதை ஆளுகை செய்கிறார். புதிய புதிய காரியங்களை ஆளுகை செய்கிறார். அதே போலதான் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையில இருந்து நாம் என்ன செய்ய போறோமா? ஆளுகை செய்ய போறோம். அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எல்லாமே பரிபூர்ணமா இருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தின் ஊடாக, நம்பிக்கை ஊடாக நாம் ஆளுகை செய்ய அது எங்கள் சொந்தமாய் மாறுகிறது. பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால், பாருங்க, கிறிஸ்துவுடனே நாங்கள் எப்ப எழுந்து கொண்டோம்? யாராவது ஒரு ஆள் இயேசுவோட போய் சிலுவையில மறிச்சு அவரோட உண்மையாவே குழி தள்ளி அவர் திரும்பி சிலுவையில இருந்து உயிர்த்து வந்தாரா? இல்ல. நாம் எல்லாரும் விசுவாசத்தினூடாகத்தான். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். என்னவாம்? நீங்கள் மரித்தீர்கள். பாருங்க, சொல்ற ஒவ்வொரு விசுவாசியும் சொல்ற, நீங்க மரித்தீர்கள். இந்த வசனத்தை நீங்க நம்புங்க. இயேசுவோட நீங்க மரிச்சிட்டீங்க. பழைய மனுஷனுக்கு மரிச்சிட்டீங்க, பாவ மனுஷனுக்கு மரிச்சிட்டீங்க, வியாதிக்கு மரிச்சிட்டீங்க, கருத்திரத்துக்கு மரிச்சிட்டீங்க, சாபத்துக்கு மரிச்சிட்டீங்க, மரணத்தின் ஆளுகைக்கு மரிச்சிட்டீங்க. இந்த மரிச்சிட்டீங்கன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லையண்டா பிசாசு நாம வஞ்சிப்போம். பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், எங்கள் ஜீவன் என்றா அது கிறிஸ்துவின் ஜீவன் தான். கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமே. சோ எத்தனை பேர் நீங்க மேலானவர்களை நாட போறீங்க, தேட போறீங்க? நாம மேலானவைக்கு உரியவர்கள், நாம ஆளுகைக்குரிய பிள்ளைகள், நாங்க முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய கிருபையினால், ஆமேன், அவருடைய கிரியைகளினால், நம்முடைய கிரியை அல்ல, அவருடைய கிரியைகளினால், ஆமேன், நாம் முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். இலவசமான அவருடைய ஜீவன்ல, இலவசமான அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் ஒரு பங்காளிகள், ஆளுகைக்குரியவர்கள். ஆமேன். நன்றி இயேசுவே. ஒரு 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 ரோயல் ஃபேமிலி என்றா இந்த யூகேல இருக்கிறார்கள் தெரியும். ரோயல் ஃபேமிலியினுடைய அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, அரச பரம்பரை. அந்த அரச பரம்பரை இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துல உங்களுக்கு தெரியும், எவ்வளவு காலமாக ராணி தான் இருந்தாங்க. சோ அந்த ரோயல் ஃபேமிலி, அரச ஃபேமிலி என்றா அவங்களோட ஃபேமிலி, அவங்களுடைய வாழ்க்கை முறைமைகள், அவர்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே வேறு, ரைட்? அதே கேட்டகரியில தான் எங்களையும் போடப்பட்டிருக்கீங்க. ராஜரீக ஆசாரியர்கள் நாம். இயேசு நம்ம அழைக்க ஆளுகைக்குள், ரெயின் இன் லைஃப், ஆளுகைக்குள் அழைச்சிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக அழைச்சிருக்கிறார். ஆமென். சோ நாம சர்வசாதாரணமானவர்கள் அல்ல. நம்முடைய விசுவாசத்தின் ஊடாகத்தான் நாம எங்களை யார் என்றும் நாங்களே நிர்ணயிக்கிறோம். 4 மனிதர்களுக்கு நாம எங்களை வித்தியாசமா காட்டணும் என்று நான் சொல்லல. இல்ல 4 மனுஷர்களுக்கு முன்னால நான் யார் தெரியுமா என்று தைரியமா நெஞ்சு நிமித்தி பேசுறதுக்காகவும் இயேசு நாம் அழைக்கல. நம்மை அறியாமலே நம்முடைய கண்ணுக்கு தெரியாத பிசாசுடைய அதிகாரங்களுக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும் அதனூடாக வருகிற விளைவுகளுக்கும் பேசக்கூடியவர்கள் நாம், எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நாம். நம்முடைய விசுவாசத்தால், நம்பிக்கையால் அவைகளை நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய ஆளுகைக்குள்ள நாம் இருக்கு.
சோ அப்ப நாம ஒரு ஆளுகைக்கு தான் அழைக்கப்பட்டோம். நாங்க ஏதோ தப்பி பிழைக்கிறதுக்காக இயேசு நம்ம அழைக்கல. ஒரு பரிபூர்ண வாழ்க்கைக்குள் அழைச்சிருக்கிறார் என்றதை என்றைக்கு நீங்க மறக்க கூடாது. ஆமென். சோ நம்ம அவர் ஊழியத்துக்கோ அல்லது நம்மை அவர் கஷ்டப்படுத்தவோ அல்லது நம்மை ஒரு சேவகனாகவோ அவர் அழைக்க. கிறிஸ்தவ மட்டத்தில பிசாசு போட்ட பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இயேசு நம்ம சேவைக்காக அழைச்சிருக்கிறார். லோ பரிபூர்ண வாழ்க்கைக்காக, அந்த வாழ்க்கையில நாம ஆளுகை செய்யும்படியா. சோ வாழ்க்கையில ஆளுகை செய்யற பொழுது அந்த புண்ணியங்களை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார். முதலாவது நமக்கு தெரியணும், இயேசு நம்ம பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு. ஆமென். சோ எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க ஜீவனை அடைஞ்சிட்டோம், நாம ஜீவனை அடைஞ்சிட்டோம், இந்த விஷயத்துல நான் ஜீவனை அடைஞ்சிட்டேன், இந்த விஷயத்துல நான் ஜீவனை அடைஞ்சிட்டேன், அந்த விஷயத்துல நான் ஜீவனை அடைஞ்சிட்டேன், இந்த விஷயத்துல ஜீவனை அடைஞ்சிட்டேன். இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய விருப்பம், இதுதான் உங்களுடைய ரட்சிப்பு, இதுதான் உங்களுடைய உரிமை, சொத்து. ஆமென். சோ ஆகவே இதிலிருந்து நீங்க நான் வாசிச்ச வசனங்கள் உங்களை ஆழமா பதியட்டும். மரணமும் ஜீவனும் அவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள், நீங்க அதுல பிரியப்பட, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். பாருங்க, நாவில அறிக்கை அடைக்க அதுல பலன் இருக்குன்றது உண்மையா வெளிப்படுதுதானே. ஆமே. நீதிமொழி 8:18-21 என்ன சொல்லுது? நாவில் அதிகாரத்தில், நாவில் இருக்கிற அதிகாரத்துல என்ன இருக்கா? மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மரணத்தையே பேசிக்கொண்டிருந்தா நம்மளோட வாழ்க்கை மரணமா இருக்கு, இருளா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாம அவநம்பிக்கையாக பேசிக்கொண்டிருந்தா நம்மளோட வாழ்க்கை இருளாத்தான் இருக்கு. சோ அப்ப நாம எப்பவும் ஜீவனை பேசணும் என்று சொன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? முதலாவது என்ன சொன்னா? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நாம் பூர்ணமாக்கப்பட்ட மனுஷன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டவன், அவருடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை உடையவன், அவருடைய தளம்பினால் குணமானவன். வியாதி இருக்கிற பொழுதே அவருடைய தளம்பினால் நான் குணமானவன், அவருடைய தளம்பினால் நான் குணமானவன். அதிகமாக நாம இதுல பேச 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 அதிகமா எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு அதுல வந்துரு. நம்பிக்கை எங்களுக்கு விளைவிக்க கட்டுக்கள் இருந்து நாம் என்ன செய்யப்படுவோம்? அவிழ்க்கப்படுவோம். இது எங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் தேவை, பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் எப்ப தேவை? எப்ப எங்களுக்கு பிராக்டிஸ் வேணும்? ஒரு சம்பவம் நடக்கதான் எங்களுக்கு பிராக்டிஸ் தேவை. ஒரு சம்பவம் நடக்கதான் நமக்கு பிராக்டிஸ் தேவை. மற்றபடி எங்களுக்கு பிராக்டிஸ் தேவையில்லையே. ஆமே. அவருடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. கிருபாசனத்து அண்டை, கிருபாசனம், உங்களுடைய ஆசனம் கிருபாசனம். நீங்க ராஜ ரீக ஆசாரிய கூட்டம், ராயல் ஃபேமிலி, பிரின்சஸ். நீங்க ஒரு பிரின்சஸ். ஆமே. சோ அப்ப நீங்க ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே, அதிக நிச்சயமே.
சோ அப்ப நீங்க கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாக ஈவின் பரிபூரணத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆளுகை செய்யுங்க, வாயினால ஆளுகை செய்யுங்க, விசுவாசத்தால் ஆளுகை செய்யுங்க, நம்பிக்கையால் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடிச்சதுல நீங்க என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க, ஆளுகை செய்யுங்க. அந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு வரும். காலம் தாமதிச்சாலும் கொண்டு வரும். ஆமென். பாருங்க, சில மருந்துகள், நாம டாக்டர் எடுக்கிற மருந்துகள், அது வேலை செய்ய டைம் எடுக்குது. நம்மளோட வார்த்தையை நாம நம்பி, நம்மளோட வார்த்தையை நாம வளரேக்க, நடக்க, நம்பிக்கையில போய் கொண்டிருக்க, காலம் தாமதிச்சாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாதான்? வீண் போகாஸ். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாஸ். ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி, அந்த வசனம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு ரோமர் 4. முழு நிச்சயமாய், முழு உறுதியாய் நம்பி. எப்படி நம்பினார்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சோ ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிடுவதன் மூலமாக நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று யாக்கோபில சொல்லப்படுது. அது என்னத்துக்கு அடையாளம்? ஆனால் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுறதுக்கு அனுமதிக்கல. கத்தி ஓங்கும் வரைக்கும் அவர் அனுமதிச்சார். இப்ப கத்தி ஓங்கும் வரைக்கும் ஏன் அனுமதிச்சார் என்று சொன்னா, அவருடைய உறுதியை அவர் பார்த்தார். ஆபிரகாமுடைய உறுதியை பார்த்தார். அதன் பிற்பாடு ஆபிரகாம் முன்னிருந்ததை விட மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்பட்டது. சோ இன்றைக்கு அது என்னத்துக்கு அடையாளம்? பிதா தன்னுடைய குமாரனை உண்மையாகவே சிலுவையில் பலியிட்டார். அந்த சித்தத்தின் படி நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்பட்டோம், பூரணமாக்கப்பட்டோம். அவருடைய நீதியாகிய ஈவை பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டோம். சோ இந்த உறுதி உங்களோட வாழ்க்கையில மிக மிக ஆசீர்வாதமானது, முக்கியமானது. ஆமென்.